சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தில் மாலை நேரடி ஒலிபரப்பிலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். நாளின் தகப்பன் பாராட்டின கிருபையினால் வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் 16ஆம் தேதியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுக்க கர்த்தரங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய கிருபையின் கருத்துக்குள்ளாய் நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இதுவரை எங்களை உதவி செய்த தகப்பன் ஐயா, இந்த 10ஆம் மாதத்தை தந்து இந்த 16ஆம் தேதியை எங்களை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் உதவின எபினீசரே, உமக்கு கோடி கோடி சோஸ்திரங்கள் தகப்பனே. இனிமேல நடத்த நீங்க இம்மானுவேலராய் நம் கூடவே இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய கரத்திலே இந்த நாலு நிச்சய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு மாலை ஒளிபரப்பு யாவையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தை ஊடி எங்களை ஆளுக செய்யும் ஆண்டவர். இவர்களை முன்குறித்திரும் அவர்களை அழைத்து வந்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தடைகள் யாவை உடைத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே உடைய வல்லமையை அவிழ்க்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீங்க எங்களை ஆளுக செய்யுங்க கர்த்தாவே. தொகுத்து வழங்கத்தக்க அடியாளுக்கு பலனின் சத்துவத்தின் தாங்க இன்னுமாய் கர்த்தாவே இணைப்புகளையும் பொறுப்பெடுங்க அப்பா. துதி பாடல் ஜெபங்கள் வார்த்தை பகுதி என்று ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க ஆசீர்வதித்து எங்களை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க இவ்வளவேன பெருகணும் அப்பா, நாங்க சொருகணும். நம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும் கர்த்தாவே. தங்க வாழை முற்றுமாய் ஆசீர்வாதத்துடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். நித்திய வெளிச்சத்தின் பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தொடக்க முதல் நீங்க முடிவு வரைக்கும் ஆளுகை செய்து வழி நடத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பினை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். இதனாலும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். நாளின் தகப்பனோடு பேசின வார்த்தை சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, நிச்சயமாக இவ்வளவு உயரம் என்று நான் அறியேன். ஆனா சயின்டிஸ்ட் கணிப்பிட்டு வைத்திருப்பார்கள், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் அந்த அளவு உயரத்துக்கு அதை விட நம்முடைய தகப்பனுக்கு பயப்படுகிறதுனால அவருடைய கிருபையா அதை விட பெரிதா இருக்கிறது. எவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு இந்த நாள்ல பாராட்டி இருக்கிறார். அந்த பெரிய கிருபைக்குள்ளாய் நாங்கள் நிகழ்ச்சிகளை கண்ணோட்டத்தை பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக இந்த மாலை நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பினை உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடக்க போற இந்த நேரடி ஒளிபரப்புகள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் ஆரம்ப ஜெபம் பாடல் கூட நாங்கள் கடந்து செல்கின்றோம். அது கூடாக அடுத்ததாக 7:30 இருந்து நாங்க வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூட கடந்து செல்ல போறோம். இந்த நாளிலும் உங்களோட வார்த்தையின் வெளிச்சத்துல முதலாவது வார்த்தையின் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் உங்களோட சகோதரி சியானி ஜெயந்த் அவர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில இணைந்தும் தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 2வதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் ஏமி புஷ்பராஜா அவர்கள். 3வதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் சுகுமாரி அவர்கள் இலங்கை தேசத்தில இருந்து. அதே போல 4வதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள். அடுத்ததாக 9:30க்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் நகோமி லோகநாதன் அவர்கள் டொரண்டோவில இருந்து. இந்த நாளிலும் எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சம் இன்றைக்கு வெளிச்சத்தை காண கர்த்தர் ஆவியானவர் வெளிப்பாடுகளை கொடுத்து எங்களை நடத்த போகின்றார். ஆரம்பம் துதி பாடல் ஜெபங்களுக்கு கர்த்தர்களை நடத்த போறார். இவ்வளவு ஆச்சரியமான தேவன். ஆமென். பூமிக்கு வானம் இவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுவோம், அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அந்த பெரிதான கிருபையை பாராட்டின இந்த நாளை காணச்சிது எந்த வாய்தவனுக்கு சோசரித்துக் கொண்டு நாங்கள் ஆரம்ப ஜெபம் பாடல்களாய் கடந்து செல்வோம். எங்களோடு வழி நடத்த எங்களுக்கு இணைப்பில் இருக்கின்றார்கள் சகோதரி கருணா அவர்கள். கருணாவை அழைத்து நாங்கள் வார்த்தையின் ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூட கடந்து செல்வோம். அழைப்போமா, இணைப்போமே. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் ஆரம்ப ஜெபம் பாடலை. ஆமென், ஆமென். God bless you சிஸ்டர். அப்பா நன்றி, அப்பா நன்றி. நன்றியோடு உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உண்மை உயர்த்துகிறோம், உண்மை போற்றுகிறோம். உங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவத உமக்கு நேராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வழிகளிலும்
உம்முடைய கரமங்களோடு கூட இருந்து இதுவரை வழி நடத்தினதை வரும் காலங்களிலும் வழி நடத்தும்படியாய் எங்கள் எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்துங்க, ஆசிர்வதிங்க தகப்பனே. இந்த நாளிலும் இந்த வானிலை கூடாக தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாத தண்டை வருகிறோம். எல்லாரையும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பி அந்த வார்த்தை அவர்கள் சொல்லும் போது அநேகரை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களுடைய தாளந்துகளுக்கு வித்தியாசமான வரங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஜனங்கள் நித்திய வெளிச்சத்தை காணும்படியாய் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கட்டளை, உம்முடைய வசனம் விடுதலையை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. சௌரலஸ்ரீ பிரதற்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக உங்களை சுபிக்கிறோம். இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் அவர்கள் உறுதியாய் நின்று செய்கிற எல்லா காரியத்திலும் உம்முடைய பங்கும் ஒத்தாசையும் உதவியும் அவர்களுக்கு போதும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி உமக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்ப காரியங்களை நீர் விசாரிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் மைந்திரனங்களுக்காகவும் அவருடைய சுகத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். போக்கிலும் மருத்திலும் துணையாயிருந்து மீண்டும் வந்து இந்த ஊழியத்திலே பங்கு பெறும்படியாய் தகப்பனாரை ஆசீர்வதிக்கும்படியாய் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்ம கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் சௌரி சுபாலங்கோக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இதுவரை வழி நடத்தினவர் இம்மானுவேலராய் கூட இருந்து அவர் போகிற இடங்களில் கர்த்தாவே உம்முடைய ஆத்துமாக்களை சந்திக்கும் போது ஆத்தும விடுதலையை கொடுக்கும்படியாய் சரி நீர் பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் தோழிக்கா ரஞ்சனி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக தங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்திலே பங்கு பெற சௌகரியங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. குடும்பத்து காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துணியாயிருக்கிறவர் நீர் கர்த்தாவே. மன விருப்பங்கள், இறுக்கங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்யும்படியாய் கர்த்தர் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய உதவியும் ஒத்தாசையும் அவர்கள் கொடுக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காருக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தாவே அவர்களை நிரப்பி அவர்கள் எல்லாம் கர்த்தர் நீர் பேசுகிறவராய் இருக்க வேண்டுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு இழுத்து வரும்படியாய் அந்த ஜனங்கள் கர்த்தாவே நரகாக்கி இன்னைக்கு தப்புவிக்கும்படியாய் ஒருவரையும் நீர் ஊழியத்திலே பயன்படுத்துற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா தகப்பனே. அவருடைய சபைகளையும் பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்களையும் விசுவாச மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சபைகளையும் அநேக ஆத்துமாக்களால் நிரப்ப வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து விடுதலை அடையும்படியாய் பாவத்தில் இருந்தும் கர்த்தாவே தகப்பனே தங்களுடைய பொல்லாத காரியங்கள் இருந்தும் அநேகர் விடுதலையாக்கப்பட வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே தகப்பனே இந்த ஊழியங்களை நீர் பலுகி பெருகி ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, சபைகளை உங்களுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளே தங்களை இட்டு செல்லாதபடி உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா காரியங்களுக்கும் தப்பு வைக்கிற தகப்பன்னீர் ஆண்டவரே தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் வரப்போகிறோம் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எருசலேம் நகரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக நீர் என்று சொல்லி அந்த தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தேசம் கைவிடப்படாதபடி உம்முடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தாவே அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஊழியக்காரரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து சத்தியத்தை சொல்லும்படியாய் நீர் அந்த இடத்துல பயன்படுத்துகிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க, எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போற ஆபத்து காலத்தில் நீர் அனுகூலமான துணையுமா இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அயலில் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
அவர்களை உண்மை அறியும்படியாய் அவருடைய கண்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சத்தியம் அவர்களுக்கு கடந்து போகும்படியாய் ஊழியங்களை பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை மண்டை இழுத்துக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். பாவங்களை மன்னித்தருளுங்க. அறியாமை நிரலுக்கள் இருக்கிற அந்த ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாய் கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அந்த இடத்துல நடப்பிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பம் குடும்பமாய் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தப்பு வைக்கிற தகப்பன் நீர் கர்த்தாவே தொடர்ந்து நடத்துங்க. அந்த ஜனங்களின் பயங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து கர்த்தர் நீரே தேவன் என்று அமர்ந்திருந்த அறியும்படியாய் அந்த கண்களிலே தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடு கூட இருங்க. எல்லாவற்றையும் நீத்தியாய் செய்யும்படியாய் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் சுவீனமுற்றவர்கள் எல்லாரையும் தொட்டு குணமாக்குங்க ஆண்டவரை. வியாதி படுக்கையை மாற்றி போடுகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. அது போல சிறைச்சாலைகளில் இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அந்த இடத்திலே சிறை கதவுகளுக்கு கூடாக சத்தியம் பரவட்டும். உம்முடைய ராஜ்யத்துக்கு நீங்க சொன்னங்கள் அந்த இடத்திலே ரட்சிப்பை காணும்படியா இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே, போதை வஸ்துக்களினால் அலைக்கழிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதல் ஒவ்வொருவரையும் எல்லாரையும் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. சந்தித்தருளுங்க ஆண்டவரே. அனுப்புங்க ஊழியங்களை அவர்களை சந்திக்கும்படியாய் நீங்க அனுப்ப வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் விடுதலையை காணும்படியாய் கர்த்தர் நீர் அந்த இடத்தில் ரட்சிப்பை காணும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்நாளெல்லாம் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் காலை தோறும் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும் துன்பத்தை கண்ட நாட்கள்
வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் அற்புத செயல்கள் காணச் செய்யும் மகிமை மாட்சிமை விளங்கச் செய்யும் அற்புத செயல்கள் காணச் செய்யும் மகிமை மாட்சிமை விளங்கச் செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் காலை தோறும் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும் செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால். Praise Lord, sister. Praise Lord, sister. ஆமென். அருமையான பாடல், அழகாக பாடினீர்கள். ஆழமான சத்தியம் அடங்கிய பாடல். மோசேயின் ஜெபம் சங்கீதம் 90 அடிப்படையாக வைத்து அமைந்த பாடல்கள். பாஸ்டர் அவர்கள் பாடினார்கள். அழகாக பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். எல்லாருக்காகவும் பாடுபட்டு ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்தவங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். God bless you too, sister. ஆமென். ஆமென். God bless you too. ஆமென். நாங்கள் அடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாலு சங்கீத புஸ்தகத்திலிருந்து 103ஆம் சங்கீதத்திலிருந்து 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்து தியானிப்போம். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் 17ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து தியானிப்போம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். இந்த இடத்துல சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிறார், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல. ஒரு தகப்பன் பெற்ற தகப்பன் எப்படி தன் பிள்ளைக்கு இறங்குவாராம்? கேட்ட உடனே எல்லாவற்றையும் என்ன செய்துடுவார்? அப்பா வாங்கி தந்து விடுவார். ஒரு உலக தகப்பன். அந்த உலக தகப்பன் இறங்குகிறது போல அல்ல, நம்முடைய பரம தகப்பன்
அவ்வளவா இரக்கம் செய்ய 1000 தலைமுறைக்கும் இரக்கம். எங்கள் உலகத்தகப்பன் இந்த சந்ததியோட இந்த ஓட்டத்தோட முடிந்து போகும். ஆனால் நம்மை அழைத்த பரம தகப்பனோ எப்படி இறங்குவாராம்? 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தகப்பன். அவருடைய இரக்கம் தான் எப்படி என்று சொன்னால், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்பட அப்படி ஒரு பிரதான பெரிய கிருபையினால இரக்கம் செய்து, இது மாத்திரமல்ல, அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் சாதாரணமல்ல, அநாதியாய் என்றென்றைக்கும் அநாதியாய் இருக்கும். அநாதி தேவன் அவர். அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்த தேவன், காரியத்தில் எடுத்துக்கொண்ட தேவன். அந்த தேவனுடைய சிநேகம், அநாதி அன்பு எப்படி இருக்குமா எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் அநாதியாய் இன்றைக்கும் உள்ள இவ்வளவு பெரிய நல்ல தகப்பன் அல்லவா? நானும் நீங்களும் ஆராதிக்கிற தகப்பன் அல்லவா? இரக்கம் செய்யற தகப்பன் அல்லவா? கிருபியை பாராட்டுற தகுதி இல்லாத எங்களுக்கு பாராட்டின தயவு கிருபியாக இருக்க, அந்த கிருபையினுடைய ஒரு இரக்கம் தான். அந்த கிருபியால் நமக்கு கிடைக்கிற ஒரு இரக்கம் தான். அந்த இரக்கத்தின் தன்மையை எத்தகையது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட இரக்கத்தை நாங்க பெற்றுக்கொண்டு அவருடைய கிருபையின் வரங்கள் பெருக அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், துதிப்போம், அவருக்கு பயந்திருப்போம். ஆமென். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்தையும் துதி பாடலையும் பாடங்களோடு சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து துதிப்போம், ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அடுத்து வாருங்கள் துதியின் ஜெபத்தையும். ஆமென். ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியாக நாங்க ஒரு மனதோடு உங்களோட சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் ஐயா. அப்பா நன்றி. அன்பு நிறைந்த தகப்பனே, நேற்றும் இன்று மாறாதவரே அப்பா, நான் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்பா, நாங்க கேட்கிற ஜெபங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க செவி கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூட கரத்துல கொடுக்கிறனானவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒரு ஜெப ஆவியம் ஆத்மா பாரத்தை அவர்களுக்கு கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட நினைவால இருப்பதற்கப்பா, எங்கள் எல்லாருக்கும் உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக உங்களுடைய அபிஷேகத்தை எங்களுக்குள்ள புதிதாக இந்த மாலை நேரம் எங்களுக்குள்ள ஊற்றும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, உங்களோட வல்லவை குறைந்து போகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்குள்ள ஆண்டவரே, நீங்க அனுப்ப போற ஒவ்வொரு செய்திகளையும் பாட்டுகளையும் கவிதைகளின் மூலமாக உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி இந்த புதிய மாலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் சுவிசேஷ பாரத்தை கொடுத்து அப்பா, உங்களோட விருப்பத்தின்படி உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு எல்லாருக்கும் நம்ம ஜெபாவியை கொடுத்து அவங்களை அப்பா உங்களோட பரிசுத்தமான அலங்கரித்தால் அலங்கரிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, மறுபடியும் கொண்டு வர ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட சித்தத்தை இப்படி செய்வதற்கு அழைத்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு நாங்க பாத்திரராக இன்னும் அதிகமாக நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே. எல்லா கன மகிமையும் உங்களுக்கே உரியது என்று கூறியாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஆமாம், அவர் நேற்றும் இன்று மாறாதவர். எப்பொழுது நாமத்தின் நிமித்தம் நாங்க கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார்.
நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராக்கிடுவார், மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தேனை தேற்றிட வந்திடுவார், கால் தளர ஊற்றுக்கோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடினே, எந்தனுக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமே, நன்றி இயேசுவே. நாங்க பாவ நோயிலே வாடும் நேரத்தில் நீங்க மருத்துவராகிடுவார் என்று கூறியபடி எனக்கு நீங்க மருத்துவராக இருந்து இந்த எல்லா விதமான நோய்களிலும் துன்பத்திலிருந்து விலக்கி காத்து உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாட தந்த இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நாங்க உங்களுக்குள்ள சந்தோஷமா இருப்பதே எங்களோட சித்தமா இருக்கிறது. ரிஜாய்ஸ் இன் தி லார்ட், அகெயின் ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் சொன்னபடி உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு எல்லாரையும் எல்லா ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். அவங்க உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு ஒரு புதிய பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான ஆமென். பாடலை பாடினீர்கள். ஆமேன். பிலிப்பியர் 4:4 சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னார். அதே போல சந்தோஷமாயிருப்போம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தின உங்களை, உங்கள் குடும்பத்தை, ஊழியத்தை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் 7:26 நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்துக்கூடாக சொல்ல போறோம். அதுக்கு முன்னதாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தினாவும் முடியும், ரெகபோத்து எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு
எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலையும் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணனு களிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலையும் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோர் முன் என்னை தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியாற்ற நேரம் 7:30. இதுவரை நேரமும் என் தகப்பன் ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூடாக கர்த்தர் உங்களை நடத்தினார். துதி பாடல் ஜெபங்களுக்கூட அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடத்தி வந்த நேரங்களுக்காக, அழைத்து வந்த ஊழியர்களுக்காக, எல்லாவற்றுக்கும் நான் தேவாய்த்தவனை நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கணக்கு சொல்ல போறோம். வார்த்தையின் வெளிச்சத்தில் முதலாவது செய்தி எங்களுக்கு சியானி சேர்ந்து அவர்கள் இணைய வேண்டும். அவர்கள் இணைவார்கள் நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கணக்கு சொல்ல ஆயத்தமாக இருக்கின்றோம். பிரதர் அழைப்புகள் கொண்டு வாருங்கள். சகோதரியை இணைத்து முனைக்க முடியுமா? இணைத்து வருங்கள். ஏமிய போடுங்கம்மா, வரட்டும். ஓகே. ஆமென்.